நான் உன் அப்பாடா. அது உறவு முறை. இப்போ நீ ஒரு தெரியாத விஷயத்தை என்கிட்ட கற்றுக்கும் பொழுது நான் உனக்கு குரு. அதனால் நீ வாய் பொத்தி பிரணவத்தை கேள். நெற்றிக்கனல் கக்கும் தகப்பன் என்றாலும் வாய் பொத்தி பிரணவத்தை கேள் என்றார் முருகப்பெருமான். அதில் அப்பேற்பட்ட ஒரு தகப்பன் சுவாமியான முருகப்பெருமான் ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்க வந்த முகம் ஒன்று. அடியார்களின் குறைகளெல்லாம் கேட்டு முருகா எங்களுடைய குறையெல்லாம் தீர்ப்பா, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. அதாவது அன்னை சக்தியின் கையால் வேல் வாங்கி ஒரு அமர்ந்த முகம் ஒன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. அது என்னன்னா, நிறைய பேர் வள்ளி தெய்வானை, இச்சாசக்தி கிரியாசக்தி, அதனுடைய தாற்பயம்தான் வள்ளி தெய்வானை நம்ம வள்ளி தெய்வ சேனா சமேத சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் ஸ்ரீ சுப்பிரமணியோகம் என்று நம்ம கூறுவதற்கான காரணமே அதுதான். இச்சாசக்தி கிரியாசக்தி உள்ளடக்கிய ஞான சக்தியாக திருச்செந்தூரிலே நமக்கெல்லாம் ஞானங்களை அளிக்கும் ஒரு ஞானஸ்வரூபனாக முருகப்பெருமான் காட்சியளிப்பாங்க. அந்த ஞான முகம் ஆக்சுவலாக அந்த 6 முகத்தில். அதனால தான் வள்ளியே மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். அந்த 6 முகமும், ஒரு முகம் பக்தர்களை காக்கும் ஒரு முகம், மற்றொரு முகம் பக்தர்களின் எண்ணங்கள், அந்த ஆத்மாவில் உள்ள எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக ஒளிர்விட்டு உலகில் இருக்க வேண்டும் என்பது 2வது முகம். 3வது முகம் தீவினைகளை அழித்து என்றைக்குமே நற்சிந்தனை. இப்போ சொல்லுவோம், நல்லதே பேசு, நல்லதே கேளு, நல்லவங்களோடே இருன்னு சொல்கிறதுக்கு அந்த சமூகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நல்ல சமூகத்தினர். அதுதான் அந்த 3வது முகம். 4வது முகம் இருக்கிற நெகட்டிவிட்டி, வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு சத்ரு பயம் நீக்கும். சத்ரு பயம் நீக்கிறது தான் 4வது முகம். நம்ம எதிர்க்கும் எதிரிகள், அதாவது இன்டைரக்ட் எனிமீஸ், டைரக்ட் எனிமீஸ்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். இப்போ எதிர்க்க காயத்ரி மேடமுக்கு இறங்க சண்டைனா எதிர்க்கே நின்று நம்ம ஃபைட் போடலாம். இன்டைரக்ட் இருக்கிற எனிமீஸ் எப்படி நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க? ஸோ அந்த ஒரு நெகட்டிவிட்டியை நீக்கி அது 4வது முகம். 5வது முகம் ஞானங்களை அளிக்கும் முகம். கலைகள், பேச்சாளர்கள், கல்வி, இதெல்லாம் தரது 5வது முகம். 6வது முகம் முக்தி. அதுதான் லைஃப்பில் எட்டர்னல். நம்ம முருகப்பெருமா முருகா. அதனால்தான் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி வேலே போற்றி மயிலே போற்றி சேவற்கொடியும் போற்றி திருச்செந்திலாண்டவன் திருத்தாள் திருப்பதம் போற்றி 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 அப்படின்னு பாடி முடிக்கிற. இதில் பாருங்கள் இன்னொரு பியூட்டி. எனக்கு இப்போ சொல்லும் கூட மயிர் கூச்சேரி. எனக்கு அந்த கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் சொல்கிறாரு ஒரு அற்புதமான ஒரு வாசகம். இந்த ஒரு வாசகம் பாருங்கள். இந்த ஒரு பகுதி நமக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது எப்படி ஒரு முருகனை ஒரு 4 லைனில் 6 படையை சொல்கிறாருங்க. உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நிலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்றார். உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதன் நீ அலையோ. எப்பேற்பட்ட தமிழ் பாருங்கள். அதில் 6 படையே வந்துடும். உல்லாச நிராகுல யோகவித சுவாமிமலை சல்லாப வினோதன் நீ அலையோ. திருச்செந்தூர் சொல்கிறார் லாஸ்ட்டாக. இப்பேற்பட்ட மகத்துவம் கொண்ட செந்தில் முருகனோட இன்னைக்கு கும்பாபிஷேகம் தான் நம்ம இன்னைக்கு கண்டு கழிக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த நேரத்தில் திரு சண்முக திருவரங்க ஐயாதி ஒருவர் அவர்கிட்டையும் பேசலாம். ஐயா, இப்போ இந்த திருத்தலத்தோட சிறப்புகளை பற்றி நம்ம நிறைய பேசும்பொழுது அதில் முருகனுடைய சிறப்புகளை சொல்லும் பொழுதே கூடவே சிவனும் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா சிவனை பூஜித்த ஒரு ஸ்தலமாகவும் இது இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அந்த அடிப்படையிலேருந்து இங்கே ஏற்கனவே சிவ கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் கூட இந்த கோவிலுக்கான அந்த கல்வெட்டு இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த எந்த பேரில் இந்த கோவில் குறிப்பிடப்பட்டதுங்கிற கல்வெட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழ் இலக்கியம் சார்ந்து இதனுடைய சான்றுகளாக பார்க்கும்பொழுது 2000 ஆண்டுகள் தொன்மை கொண்ட ஒரு தலமாக இந்த தலத்தை பார்க்க முடிகிறது. அப்போ சிவனுக்கும் முருகனுக்குமான அந்த ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் எந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ளலாம்? அந்த சிவகுழந்தீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது இதனுடைய எந்த கனெக்டிவிட்டியில இருக்கும்? இந்த திருத்தலம் ஏற்கனவே நான் உங்களுக்கு இங்கே அன்பர்களுக்காக பதிவு செய்தது போல இங்கே மூலட்டானத்திலேயே சிவபெருமான் இருக்கின்றார். அதுபோல சண்முகர் சன்னதியிலேயும் ஆத்மநாதர் இருக்கின்றார். பின்னாடி பஞ்சலிங்கங்கள் இருக்கின்றது. இந்த தலத்திற்கென்றே தனியே சிவாலயம் இருக்கின்றது. அதுதான் நீங்க சொல்ற அந்த சிவக்குழந்தீஸ்வர பெருமானுடைய திருக்கோயில். நம்மளுடைய சங்க இலக்கியத்திலே பார்த்தீங்கன்னா
வெண்தலை புணரி அலைக்கும் செந்தில் நெடுவேள் நிலையிய காமன் வியன்துறை என புறநானூறு குறிப்பிடுகின்றது. நீங்கள் நம்மளுடைய தெய்வங்கள், இந்த நிலத் தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு ஒரு தெய்வத்தை நிலத்தெய்வமாக நம்மளுடைய இலக்கணம் காட்டுகின்றது, தொல்காப்பியம் சொல்லுகின்றது. ஒரு ஒரு நிலத்திற்கும் அதிலே குறிஞ்சி நிலத் தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கின்றார். பாலை நிலத்திற்கு தெய்வம் குறிப்பிடப்பட வினை தெய்வம் என்று சொல்லுவார்கள். வினை தெய்வம் ஏன் அந்த பெயர் சொல்லப்படுகின்றன? இலக்கியங்களிலே மிக பழமையான இலக்கியம் திருக்கோவையார். அதிலே வினை தெய்வம் தந்தின்று என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். அந்த கோவை இலக்கியங்களிலே மிக பழமையானது. அது வினை தெய்வம் என்று சிவபெருமானைத்தான் குறிப்பிடுகின்ற வழக்கம். என செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் என்று பெரிய புராணம் சொல்லும். அந்த வினைகளை ஊட்டி அவர்களுக்கு இன்ப துன்பங்களை கொடுத்து மீண்டும் வினைகளை நீக்குகின்ற ஒருவன் பிறப்பு இறப்பு இல்லாதவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட நமக்கு பிறப்பு இறப்பு வருவதே வினையினால்தான் வருகின்றது என்று நம்மளுடைய தத்துவங்கள் சொல்லுகின்றது. அதனால அப்படி நீங்கிய ஒருவனால் தான் இவைகளை செய்ய முடியும் என்று லாஜிக் அளவீடுகள் நமக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே பாலை நிலத்திற்கு தெய்வம் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அதை நாம் சுடுகாடு என்று சொல்லுகின்றோம். அந்த நிலத்திற்கு தெய்வமாக சிவபெருமான் தான் இருக்கின்றார். அதனால்தான் ஞானசம்பந்தர் முதல் பாடலிலேயே காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் அவன் அருவுருவமாக இருக்கின்றான். அவன் உருவமாக வரும் பொழுது, முழுமையான உருவமாக வரும் பொழுது சிவபெருமான் தான் முருகப்பெருமான். இது ரெண்டும் வேறுபாடு கிடையாது. அதனாலதான் திருமூலர் முருகனை அருமுகச் சிவன் என்று சொல்லுகின்றார். சிவக்கொழுந்தீஸ்வரர் என்பதும் செந்திலாண்டவன் என்பதும் ஒன்றுதான் என்பது நம்மளுடைய நூல்களினுடைய துணிவு. அந்த வகையிலே அங்கே அம்மையப்பராக காட்சி தருகின்றார். இங்கே குமரப்பெருமானாக நம்ம கோயிலெல்லாம் நீங்க பாப்பீங்க, எல்லா திருத்தலங்களிலேயும் சோமஸ்கந்த வடிவம் என்று இருக்கும். அந்த சோமஸ்கந்தர் என்றால் சிவபெருமானும் உமாதேவியும், நடுவுல ஸ்கந்த பெருமான் இருக்கின்றார். அதனாலதான் 18 புராணங்கள் இருந்தாலும் அந்த 18 புராணங்களிலே எல்லா சூரியனுக்கு இருக்கின்றது, விஷ்ணுவுக்கு இருக்கின்றது, சிவபெருமானுக்கு இருக்கின்றது. எல்லா புராணங்களிலேயும் அதிகமான வரலாறும் அதிகமான புராண சிறப்பும் உடையது கந்த புராணம். ஸ்காந்த புராணம் என்பது கந்த புராணமாக நம்மளுடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிச்சின 10,000 பாடல். அந்த 10,000 பாடலை நம்மளுடைய தர்மயாதின தம்பிரான் சுவாமிகள் சம்பந்த சரணாலயர் 1000 பாடலாக மன்னனுடைய வேண்டுகோளுக்காக ஆக்கி திருச்செந்தூரிலே அரங்கேற்றம் பண்ணினார்கள். குமரகுருபரர் முனிவர் 250 கன்னிகளிலேயே கந்த புராணத்தை சுருக்கி தந்தாலும் எல்லா புராணங்களிலேயும் சிறந்தது கந்த புராணம். கந்த பெருமானுடைய அந்த புராணம்தான் உயர்ந்தது, புகழ்மிக்கது என்று எல்லாரும் அறிவார்கள். அதனால இந்த தலத்துல சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் சேர்ந்து நமக்கு ஒன்றாக தந்தையும் மகன் தனையனுமாக நமக்கு அருள் செய்கின்ற ஒரு சிறப்பு. ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள், பாண்டிய நாடு மிக புகழ் பெற்றது. தமிழ்ச்சங்கம் கண்ட நாடு பாண்டிய நாடு. தமிழ்ச்சங்கத்தினுடைய முதல் புலவர் சொக்கநாத பெருமான், சிவபெருமான். அவருக்கு அடுத்ததாக அந்த அவையிலே புலவர் பெருமானுக்கு தலைவனாக இருந்தவன் நம்மளுடைய முருகப்பெருமான் தான். உக்கர பெருவழுதியாக இருந்து தமிழ்ச்சங்கத்தை நடத்தினார். அப்பதான் நக்கீரர் முதலிய பல புலவர்கள் முருகப்பெருமானோடு அங்கே ஆய்ந்திருக்கின்றார்கள். முருகாற்றுப்படை மிக பழமையான இலக்கியம் திருப்பரங்குன்றம் இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக அந்த சங்கத்திற்கு தலைமை வகித்தவர் முருகன் அருள் பெற்ற அகத்திய முனிவர்.